நீயா? கார்ல ஏறு. ஏய் ஏறு. இது என் காரும் இல்ல, நீ டிரைவரா ஒர்க் பண்ற கால் டாக்ஸியும் இல்ல. நான் எதுக்கு உன் வண்டியில ஏறணும்? இத பாரு சீதா, அன்னைக்கு ஸ்டுடியோல வச்சு உங்ககிட்ட வம்பு பண்ண நீயும் அடிச்ச. அதை நான் மறந்து மன்னிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே ஒரு அசைன்மெண்ட்டை தான் கூப்பிடுறேன். வண்டியில ஏறு. விஷம் என்னைக்குமே பால் ஆகாது. முதல்ல வழிய விடுறியா? இத பாரு சீதா, உங்க வீட்ல உங்க அப்பா தம்பி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஒன்ன மட்டும் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன் இப்படி அடம் முடிக்கிற? ஏன்னா உன் புத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு தெரியலையே. அதனால தானே நீ இன்னும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. உன் சுயரூபத்தை அவங்க கிட்ட சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. இத பாரு, நீ இந்த ஆடுக்கு ஒத்துக்கிட்டீனா கொஞ்சமாவது உன் குடும்ப பிரச்சனை தீரும். நீ என்ன நம்பு சீதா, உன் நிழல கூட நான் சீண்ட மாட்டேன். சி, பேசாத. நீ ஒரு காமவெறி புடிச்ச. இதுதான் நீ என் நிழல கூட தொடமாட்டேன்னு சொன்ன லட்சணமா? ஏய், இப்ப மரியாதையா வண்டியில ஏற போறியா இல்ல வலுக்கட்டாம இழுத்துட்டு போடுமா? ஏய், துப்பிட்டா போற போடி. 24 மணி நேரத்துக்குள்ள உன்னை தூக்கிட்டு வரேன்டி. தூக்கிட்டு வந்து அந்த விளம்பரத்தை முடிக்கிறேன். இல்ல நான் தினேஷ் இல்ல. போ. Not bad, huh? Good joint. Waiter. Yes, sir. What's that you got? Coffee, tea, juice, ice cream, cool drink, sir. Get me a cold drink. Okay, sir. ரெண்டா கொண்டாங்க. போப்பா, போய் ரெண்டு கொண்டா போ. என்ன பிரதர், வைன் ஷாப்ல உட்காந்து தண்ணி அடிப்பேன்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்க. ஐயோ, மறைக்காதப்பா, பயமா இருக்கு. வழக்கமா எல்லாருக்கும் துக்கம் தொண்டை அடைக்கும் போது அந்த சன்னிதானத்துல தான் போய் சாமி கும்பிடுவாங்க. நீ நடனா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்க. சே. Look who's bothered. I'm not worried, huh? What's your word, man? இங்கிலீஷ் இதெல்லாம் கரெக்டா பேசு. ஆமா, உன்னை வீட்டு விட்டு வெளில தரத்தி விட்டாங்களாமே, உனக்கு கவலையா இல்ல? அதுவும் உங்க அக்காவை அமிச்சிட்டாலும். ஐயோ பாவம். ஆமா, இனிமே இந்த பூவாக்கு என்ன பண்ண போற? Yo. None of your damn business, alright? I can take care of myself. என்னடா நக்கலா? அப்படிதான் வச்சுக்கோங்க. அது யாரை ஏமாத்த இந்த டிராமா போட்டுட்டு இருக்கீங்க? மேடையும் போடல, மேக்கப்பும் போடல. ஆனா உங்க அக்கா சூப்பரா நடிக்கிறாப்பா. நீ சப்போர்ட்டிங் ரோல். இருடா, உங்க முகத்தெரிய கூட சீக்கிரம் கிழிக்கிறேன். நீ எங்களை கிழிக்கிறியா? ஆஃப்டர் ஆல் ஒரு இந்தியன் ஒர்க் லேபர். நான் யார் தெரியுமா? அமெரிக்கன் ரிட்டர்ன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீ எவ்வளவு யோசிக்கும் போது நாங்க இவ்வளவு யோசிப்போம். யோசி, நல்லா யோசி. ஏன்னா உன்ன மாதிரி மூளை இல்லாதவன் தான் கம்ப்யூட்டர் நம்புவான். 10 கம்ப்யூட்டருக்கு சமம். ஆனா நீங்க நடத்துற இந்த பொம்மலாட்டத்துக்கு வேணா எங்க மாமா குடும்பம் உங்க இஷ்டத்துக்கு ஆடலாம். நான் ஆட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உங்க ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். முதல்ல சுவாத்தி கழுத்துல நீ எப்படி தாலி கட்டுறங்கிறத பாக்குறேன். அதுக்கப்புறம் நீ வந்து எங்களுக்கு முடிவு கட்டுறது. கண்டிப்பா கட்டுவேன். We'll see. Let's see. பாக்குறேன்டா. இத பாரு ஷாம், இது வரைக்கும் நீயும் உங்க அக்காவும் போட்ட டிராமா எல்லாம் எங்க மாமா வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால நான் பொறுத்துக்கிட்டேன். என் வாழ்க்கையில குறுக்க வரணும்னு நினைச்சிங்க, என்னடா பண்ணுவேன்? கொலை பண்ணிடுவேன். எனக்கு ஓசியில கூல் ட்ரிங்க் குடிச்சு பழக்கம் இல்லை. எனக்கு வரதையும் நீயே குடு, இல்ல உங்க அக்கா குடு. அதான் உங்க குடும்பமே ஓசியில கிடைச்சா ஃபினைல் கூட குடிப்பீங்களா? பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். கொலைக்கிற நாய் கடிக்காது. I'm not tensed. I'm not tensed. I'm not. No, I'm not.
வணக்கம் சார். ஹேய், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலைக்கு போலியா? அதை விட முக்கியமான வேலை கொடுத்துருக்கீங்க, இதை கூட மறந்துட்டீங்களே. அதை விட முக்கியமா நான் என்ன சொன்னேன்? ஓ ரைட்டு, தினேஷை ஃபாலோ பண்ண சொன்னேன்ல. அதை விட முக்கியமா அந்த பொண்ணு சீதால அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணிட்டியா? வெரி குட். சரி, அவங்க எங்கெங்க போனாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சார், இன்னைக்கு நடு ரோட்ல சீதா தினேஷை ஒரு அரை அரைஞ்சிட்டா சார். வெரி குட். அரைஞ்சிட்டாளா? ஆமா, அதை வீடியோ பண்ண எடுத்தியா? சார், அதை நீங்க எனக்கு சொல்லவே இல்லைங்களே. ஆடா போடா ஞான சூன்யமே. இந்த 21வது நூற்றாண்டுல எந்த ஊழலையும் வீடியோ படம் எடுக்கணும், அதான்டா ரூலு. கோட்டை விட்டுட்டியாடா. சரி சரி, மேலே சொல்லு. தினேஷை சீதா அரைஞ்சிட்டால, அவன் ஏகப்பட்ட டென்ஷன் ஆயிட்டான். 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான் சார். அதுக்குள்ள அவன் வரணுமா, இல்லைன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவானா. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டான். சபாஷ். அவன் டென்ஷன் ஆகணும், அவனுக்கு கோவம் வரணும். அவனுடைய கோவம் தான் அந்த தடியனை குழியில தள்ளும். அந்த பொண்ணுக்கு அவன் 24 மணி நேரம் கெடு கொடுத்துருக்கான்ல, அந்த 24 ஹவர்ஸுக்குள்ள அந்த தினேஷ் எப்படியாவது மடக்கணையா. அதான் எப்படின்னு யோசிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்தி குழப்பத்தை அப்படியே ஆர்கே குடும்பத்து மேல போடணும். நம்ம தினேஷுக்கு கொடுக்குற கான்டாக்ட் சர்டிபிகேட்னால ஆர்கே தத்தளிச்சு போனோம். அவன் தலைமுடியை பிச்சுக்கணும். சார், நான் வேணா நேரடியாக போய் ஆர்கே குடும்பத்தில் போட்டு கொடுத்துட்டுமா? அடப்படா வடிகட்டின முட்டாள. நல்ல விஷயமா இருந்தா நேர்ல போய் முன்னால நின்று நாமளே நடத்தி வைக்கணும். இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் பின்னால இருந்து தாண்டா நடத்தி வைக்கணும். இப்போ எந்தவித குழப்பமோ டென்ஷனோ செலவோ இல்லாம ஒரு கேம் ஆடணும். அதுல ஆர்கே குடும்பமே தலதறிக்க ஓடணும். பூகம்பம் வந்த ஒரு மாநிலம் மாதிரி நில குலைஞ்சு போகணும். சார், நான் இப்போ என்னதான் பண்ண சொல்லுங்க. நீங்க வா. புரியுதா? புரியுது சார். வேலையை பாரு. கிளம்புறேன் சார். இவனுக்கு புரியுதோ இல்லையோ, ஒரு விஷயம் எனக்கு கரெக்டா புரியுது. ஆர்கே மை ஃப்ரெண்ட், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். எவ்வளவோ தடங்களுக்கு அப்புறம் நம்ம பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அதனால தான் திருமாங்கல்யம் வாங்குறதுக்கு நல்ல நாளா பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா. இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த பணத்தை எடுத்துக்குமா. இந்தாம்மா, எனக்கு கணக்கும் தெரியாது வழக்கும் தெரியாது, நீயே வச்சுக்கோ. யார் யாரெல்லாம் போறோம்? முதல்ல நம்ம 3 பேர் போறோம்னு நினைச்சேன். நல்ல காரியமா இருக்கு. 4 பேரா போலாம் தான் இவளையும் கூட்டிட்டு இருக்கேன். கிளம்புமா? போலாங்க. நம்ம வழக்கப்படி நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் திருநாமம் போட்ட தாலியை வாங்கிடலாங்க. இந்த டிசைன் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க டிசைட் பண்ணுங்கம்மா. வாங்க போவோம், லேட் ஆச்சு. வாங்க வாங்க, நல்ல காரியத்துக்கு போறோம். சாமியை வேண்டிட்டு மங்களகரமா வாங்க. இவன் எதுக்கு வந்துட்டால விளங்கின மாதிரி தான். என்ன இங்க பாருங்க, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட என்ன நல்லா இல்ல. இப்ப தாலி வாங்க கிளம்பினதே தப்புன்றியா? அது இல்லைங்க. பின்ன என்ன, என் குழந்தை கல்யாணத்துக்காக மங்களகரமா திருமாங்கல்யம் வாங்க போறேன். இந்த சனியை எதுக்கு வந்தோம்னா என்ன அர்த்தம்? என் குழந்தைக்கு கழுத்துல தாலி தங்கணுமா வேண்டாமா? என்னங்க மெதுவா பேசுங்க, அவ காதுல விழுந்து. என்ன தலையை சீவுடி வேலை மகாராணி? யார பயமுறுத்த? அவகிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், இந்த மாதிரி எதுக்கு வந்து நிக்காதேன்னு. திமிரு அந்த கழுதைக்கு. இந்த கிழமை என்ன செய்வான அலட்சியம். இல்லைங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏங்க, நம்ம தாலி வாங்க போறோம்னு தெரிஞ்ச அவ வந்தா எதேச்சியே தானே. இந்த மாதிரி தான் எப்போ அவளை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற. நீ வர வேண்டாம் எங்களோட. அபிராமி, நீ என்னோட வர. அந்த சனியை வழி இருக்குதா பாரு. சரி ஐயா, அவங்க அப்பவே போயிட்டாங்க, நீங்க புறப்படலாம் ஐயா. வா அபிராமி.
போ. வராது. அம்மா, ஐயா அவங்கெல்லாம் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. நீங்க போலாம்மா. சாந்தி, என்னம்மா ஏன் இப்படி அழுற? உங்க மாமா பேசுனதெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்கியா? இல்ல அத்தை, அவர் என்ன பேசினது கூட எனக்கு வேதனையா இல்ல. என்னால நீங்க உங்க மகளுக்கு தாலி வாங்க கூட போக முடியலையே, அது நினைச்சாதான் வேதனையா இருக்கு. அத்தை, மனசு பூரா நான் நிறைய காயப்பட்டுட்டேன். இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டதுக்கு காரணம் உங்க மகனோட குணம், அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு, இந்த தேசத்து மேல அவர் வச்சிருக்கிற தேசபக்தி, அது போதும். ஆனா நீங்களும் போய் பார்த்து வாங்க வேண்டிய தாலிய வாங்க முடியாம போயிடுச்சு. அழாதம்மா, அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. சாப்பாடு இருந்தா பசி எடுத்தா சாப்பிடலாம், சாப்பாடு இல்லைன்னா விரதம்னு பட்னி கிடக்கணும். இதுக்கு நான் பழகிட்டேன். அத்தை, பொண்ணா பிறந்துட்டா அவளால மத்தவங்களுக்கு சந்தோஷம் வரணும், ஆனா மத்தவங்களால அவளுக்கு சோகம் மட்டும்தான் வரணும்னு எழுதியிருக்கேன். என்ன பண்றது? சிரிச்சுக்கிட்டே நெருப்பு முழுங்க வேண்டியதா? உங்க மகன் உயிரோட இருந்தோம், அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருந்தோம், பூவையும் குங்குமத்தையும் நான் வச்சுக்கிற தகுதி இருந்தோம். என்ன விதவன்னு நினைச்சு மாமாவால எப்படி பேச முடியுது? இதுக்கெல்லாம் காரணம் நான் செஞ்ச பாவம் தானே. சாந்தி, உயிரோட இருக்கிறவங்கள பார்த்து நீ போனோன்னு சொல்ற மாதிரி தானே இது. சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. ஆமாம்மா, அதுக்கு சகிப்புத்தன்மை, தியாகம், பெருந்தன்மைன்னு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். கார்த்திக் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததில்ல, ஒரு தாயா எனக்கு வருத்தம்தான். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கூட இருக்கலாம். ஆனா ஒரு சுமங்கலிக்குரிய மரியாதையே குறைச்சது என் புருஷனா இருந்தாலும் அதை என்னால ஒத்துக்க முடியாது, அதை ஜீரணிச்சுக்கவும் முடியாது. அத்தை, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனாலும் உன் மேல எனக்கு வெறுப்பு இல்லம்மா. அர்ஜுன், உனக்கு நாங்கள் சிரமத்துக்கு மேலே சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஐயையோ, மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற உதவிங்க. உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன்.
அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு தங்கச்சி இல்லைன்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ என் தங்கச்சியும் அவ குழந்தையும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், அவ்வளவுதான். உங்களை கடவுளா பார்த்து எங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. என்னங்க நீங்க ஒரு ஆட்டோ ஃபேருக்கும் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்க்கும் கடவுளெல்லாம் இழுக்கிறீங்க? அவர்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, அவரை நம்மளோடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. குழந்தைங்க உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. எழுப்பி கூட்டிட்டு வாங்க, நம்ம கிளம்பலாம். வர மணிக்கும் வரேங்க. மாமா ஆ, இப்படி டென்ஷனா வராதீங்க. வீட்ல நடந்ததெல்லாம் மறந்துருங்க. உங்களுக்கு பிபி ஏறிட போகுது மாமா. இன்னும் ஏறுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும், எல்லாருக்கும் வச்சிருக்கேன். குழந்தை எங்கிட்ட தாங்க. இல்ல பரவாயில்ல, நான் தாங்க ரோட கிராஸ் பண்ணி தான் ஆட்டோ பிடிச்சிட்டு போகணும். ஆட்டோவா? பஸ்லயே போயிடலாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. வாங்க, பத்திரமா வாங்க. மாமா உங்க டென்ஷன் குறையறதுக்கு சான்ஸே இல்லை மாமா. ஏன் அப்படி சொல்ற? அங்க பாருங்க. வண்டி நிறுத்தியா? அயோக்கிய ராஸ்கல், வீட்டுக்கு திருப்பியா வண்டி? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? கடவுளே, நீ எழுதின எழுத்ததான் என்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுறேன். எழுது, அப்படியே என் தலையெழுத்திய மாத்தி எழுது. என்னங்க என்னாச்சு? தாலி வாங்கிட்டு வரலையா? நான் தாலி வாங்குறதுக்கு முன்னால உன் தம்பி மகன் மானத்தை வாங்கிவிட்டான். அபிராமி என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லை. நானும் மாமாவும் நகை வாங்குறதுக்கு கார்ல போகும்போது எதிர்க்க அர்ஜுனும் இன்னொரு... ஏன் மின்னு முணுங்குற? சொல்ல இந்த கன்றாவிய. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உன் தம்பி அர்ஜுன நடு ரோட்ல ஒரு பொம்பளையோட நெருக்கமா ஆனந்தமா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். இவன் ஜெரிப்பட்டு வரமாட்டான்.